Hi friends, welcome to my channel. Exercise 3.12 இருக்க 8th sum. There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in center, leaving a gravel path all around the flower bed. The total cost of laying the flower bed and the graveling the path at rupees 3 and rupees 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு, அதோட சைட்ஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் 10 மீட்டர் அண்ட் இதுவும் 10 மீட்டர். இதுக்குள்ள வந்து ஒரு கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க, ஃப்ளவர் கார்டன். அதுவும் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அதோட சைட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த லேயிங் த ஃப்ளவர் பெட்டோட காசு வந்து rupees 3, கிராவல் பேத்தோட rupees per ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, rupees 4. ஓகேவா? இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட், இதுக்குள்ள ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஸோ ஏரியா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். 2 எக்ஸ் இருக்கு இல்லையா, சைட்ஸ் ரெண்டும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோட காஸ்ட் என்ன? காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட் rupees 3 அப்படின்னா 3 into எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ கிராவல் பேத் பார்ப்போம். ஸோ ஏரியா ஆஃப் கிராவல் பேத் எவ்வளோன்னு பாருங்க. பெரிய ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயர். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 10 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஸ்கொயர் விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இதோட காஸ்ட் என்னது? காஸ்ட் ஆஃப் கிராவல் பேத் which is 4 rupees கொடுத்துட்டாங்க. So 4 into 10 square minus x square. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 364 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சால்வ் பண்ணலாம். 3x square plus 4 into 10 square minus x square which is equal to 364. ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 3x square plus 4 into 10 square minus 4 into x square. ஓகேவா? இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், which is equal to 364. ஸோ எக்ஸ் டேர்ம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். பிளஸ் இது 400 ஆயிடும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த சைடு வரும்போது மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்தையும் ஃபர்தரா மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் பிளஸ் 36 ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போகும்போது ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது விச் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 6 இருக்கும். மைனஸ் சிம்பிள் வராது. ஸோ நம்ம டைரக்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6 எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பேத்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்ராம் நான் மறுபடியும் வரைகிறேன். இது 10 மீட்டர், இது 10 மீட்டர் அண்ட் இது எக்ஸ். வித்தை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எழுதும் போது எப்படி எழுதணும்னா ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இங்க உள்ள இருக்கிறது ஃபுல்லாவே எக்ஸ் தான், ஏன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால தான் நான் இங்க ஒரு எக்ஸ் எழுதியிருக்கேன். நம்ம வெளியே இருக்க வித்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. இப்போ இதை ஃபர்தரா பண்ணும்போது 2y பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. 2y பிளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 6 விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 விச் இஸ் 4. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும். ஸோ
இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 2 இருக்கும். அப்போ y-யோட வேல்யூ which is 2. மீட்டர்ன்றதால நம்ம m போட்டுக்கலாம். 9th sum, 2 women together took 100 eggs to a market. One had more than the other. Both sold them for the same sum of money. The first then said to second, "If I had your eggs, I could have earned rupees 15." To which the second replied, "If I had your egg, I could have earned rupees 6 2/3. How many eggs did each had in the beginning?" இப்போ first woman எவ்வளோ எக்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் உமன் டு நம்பர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் உமன் வந்து எவ்வளோ எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது. சாரி, ஓகே, டுக் நம்பர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு yன்னு எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 100 எக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உமனை எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? ரெண்டு உமன் சேர்ந்து 100 எக்ஸ்ன்னு எடுத்துட்டு போனதால எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. So next step, one had more than the other, both sold them for the same money. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உமன் எவ்வளோக்கு வித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக், இதை நம்ம ருபீஸ் ஏன்னு வச்சுக்கலாம். செகண்ட் உமன் வந்து எவ்வளோக்கு வித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ருபீஸ் பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டு பேரும் ஒரே அமௌண்ட்ல தான் வித்துருக்காங்க. அப்போ அமௌண்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. ஸோ எக்ஸ் இன்டூ ஏ ஈக்குவல் டு ஒய் இன்டூ பி. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் உமன் ஏ ருபீஸ்க்கு விற்கிறாங்க, செகண்ட் உமன் வந்து பி ருபீஸ்க்கு விற்கிறாங்க. புரிஞ்சுச்சா? அப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? If I had your eggs, I could have earned rupees 15. உன்னோட எக்ஸை நான் வச்சிருந்தா ருபீஸ் 15 ருபீஸ்க்கு வித்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, உன்னோட எக்ஸை நான் வச்சிருந்தேன்னா ருபீஸ் 6 2/3க்கு வித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி எழுதணும்னு பாருங்க. கான்வர்சேஷன் between first woman and second woman. So என்ன எழுதலாம்? A y equal to 15. ஓகேவா? இங்க B x is equal to அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 6 2/3 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பரா எழுதும் போது 6 2/3 எப்படி எழுதுவோம்? 3 6 are 18, 18 plus 2 which is 20/3 அப்படின்ட்டு எழுதுவோம். புரிஞ்சுச்சா? இங்க ஒன்றும் இல்லை, இவங்களோட காசுக்கு இவங்களும் இவங்களோட காசுக்கு இவங்களும் வித்திருக்காங்கன்றது தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏ வந்து காசா, ஸோ அவங்களோட காசுல ஒய் வாங்கியிருந்தா 15 ருபீஸ்க்கு நான் வித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பின்றது ஒய்யோட காசா, அவங்க எக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா 20/3ல நான் வித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 15/y ன்னு எழுதலாம். and b is equal to 20 by which is 3x ன்னு இருக்கும். ஓகேவா? a and b கண்டுபிடிச்சதை எடுத்துட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க போடும் போது 15y into x which is equal to 20/3x into y. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 15x/y, இது 20y/3x இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது ஸோ 15 into 3 which is 45, x into x x square equal to, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 20y into y y squareன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்போ x square by y squareன்ற டேர்ம் எடுக்கும் போது
ஸோ இந்த சைட் 20/45 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 4 times 9 times கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ x/y the whole square equal to, இது எப்படி எழுதலாம், 2/3 the whole square எழுதலாம். அப்போ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு இருக்க வேல்யூ x/y equal to 2/3 இருக்கும். ஓகேவா? ஸோ x/y equal to 2/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into x 3x, y into 2 which is 2y. இதை ப்ராப்பராக எழுதும் போது 3x minus 2y equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, x plus y is equal to 100. இந்த ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். x plus y equal to 100. தேர்ட் ஈக்குவேஷன் 3x minus 2y equal to 0. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2x 2y, இது 200. ஓகேவா? அப்போ y-ஓட வேல்யூ கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5x is equal to 200 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x is equal to 200/5 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 40 times இருக்கும். ஸோ x-ஓட வேல்யூ 14 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் உமனை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் உமன் எவ்வளோ எக்ஸ் வச்சிருக்காங்கன்னா 40x. 100ல் 40யை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் நம்மளுக்கு இருக்க வேல்யூ என்ன, which is 60. அதுதான் செகண்ட் உமன் which is 60x எடுத்துட்டு போயிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் 40, ஃபர்ஸ்ட் உமன் 40x எடுத்துட்டு போயிருக்காங்க, செகண்ட் உமன் 60x எடுத்துட்டு போயிருக்காங்க. So 10th sum, the hypotenuse of a right angled triangle is 25 cm and its perimeter is 56 cm. Find the length of the smallest side அப்படின்னு கேட்டிருக்காங்க. So triangle வரைஞ்சிக்கலாம், which is 90 degreeன்னு சொல்லியாச்சு. ஏன்னா right angle is always 90 degree. இதுக்கு நம்ம A, B, C into values plot பண்ணிக்கலாம். இதோட hypotenuse இந்த side. So 25 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த சைடு நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதோட ஹோல் பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 56. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் triangle which is equal to AB plus BC plus CA total என்ன வேல்யூ, which is 56. ஓகேவா? AB ஓட வேல்யூ நம்ம y-ன்னு எடுத்துக்கலாம், பிளஸ் BC ஓட வேல்யூ x, பிளஸ் CA ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 25, which is equal to 56. ஸோ இந்த 25 இந்த சைட் போகும்போது y plus x is equal to 56 minus 25. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா y plus x is equal to 31. So y is equal to 31 minus x. So y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 31 minus x என்ற வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். So next பாருங்க, என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC. ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் போட்டு நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்க, by Pythagoras theorem AB square plus BC square equal to AC square. So AB square ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 31 minus x the whole square plus BC square ஓட வேல்யூ which is x square equal to AC square which is 25 square. ஓகேவா? இது a minus b the whole square என்ற ஃபார்மேட்ல இருக்கிறதால a square 961 minus 2ab 62x plus b square x square plus இங்க இருக்க x square which is equal to, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 625 என்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2x square minus 62x கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா 961 minus 625 equal to 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 62x பிளஸ் 336 ஈக்குவல் டு 0 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது x ஸ்கொயர் மைனஸ் 31x
plus இது 1 6 8 equal to 0 ன்ற வேல்யூ இருக்கும். இதை நம்ம ஃபர்தரா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 168 minus 31 ன்ற வேல்யூ வரணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க. 168 2 ஆல பண்ணும்போது 84. So again 2 ஆல 42. Again 2 ஆல 21. Again 3 table பண்ணும்போது 7 times. So 2 2s are 4, 4 2s are 8. 8 3s are which is 24. 7. So ரெண்டுத்துக்குமே மைனஸ் சிம்பிள் போடும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 168 பிளஸ்ல இருக்கும். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது minus 31 வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு முன்னாடி எந்த டேர்மும் இல்லாதால எப்படி எழுதணும்? So x is equal to x minus 24 இருக்கும். இங்க x minus 7 இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது x is equal to 24 இருக்கும். x is equal to 7 என்ற வேல்யூ இருக்கும். 24 என்ற வேல்யூ வராது. ஏன்னா அவங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது find the length of the smallest side. So இங்க வந்து smallest வேல்யூ தான் வரும். அதனால நம்மளோட ஆன்சர் 24 கிடையாது. x is equal to 7 என்ற வேல்யூ smallest வேல்யூ தான் வரும். So length of the smallest side which is equal to 7 centimeter. Okay va?